வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கையின் உள்நாட்டு போரின் பின்னணியில் மனித உரிமைகள், நீதியின்மை மற்றும் இன அழிப்பு குறித்த விவாதங்கள் பல ஆண்டுகளாக சர்வதேச மேடைகளில் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வுகள் இலங்கை தமிழரின் உரிமைகள், காணாமல் போனோர் பிரச்சினை மற்றும் நீதி கேள்விகள் பற்றிய முக்கிய அரங்காக இருந்து வருகின்றன. இந்த சூழலில் அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஐநா மனித உரிமை அமர்வுகளுடன் இணைந்த இணை அமர்வில் கலந்து கொண்டு பல முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்தி இருப்பது பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. பலரும் அவர் பேச முடியாது என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அர்ஜுனா தனது அரசியல் உரிமையின்படி அமர்வில் கலந்து கொண்டு நேரடியாக கருத்து வெளியிட்டிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐநா போன்ற சர்வதேச மேடையில் அரசியல் நுணுக்கங்களையும் அழுத்தங்களையும் மீறி பேசும் துணிச்சலை அர்ஜுனா வெளிப்படுத்தியது புதிய தலைமுறை கருத்துரைகளுக்கு வழிகாட்டியாகவும் பார்க்கப்படுகின்றது. அவர் தனது உரையில் இலங்கை நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் மூலம் தமக்கு பேச்சுரிமை மறுக்கப்பட்டதாகவும் இது குறித்து தாம் அதிகாரப்பூர்வமாக முறைப்பாடு செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் இறுதி யுத்தத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டது இன அழிப்பு என்ற கடுமையான குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்தார். அது தொடர்பான விரிவான காணொலி ஒன்றை நேற்று நாம் வெளியிட்டிருந்தோம். அர்ஜுனா தமது உரையிலே மிக தீவிரமாக குறிப்பிட்டது, இதுவரை ஐநா மேடைகளில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் பலரும் இனஅழிப்பு அல்லது காணாமல் போனோர் தொடர்பாக தெளிவாக பேசவில்லை என்பதே. அவர் சில தமிழர் பிரச்சனைகளை பயன்படுத்தி தமிழ் அரசியல் வாழ்வையும் புலம்பெயர் ஆதரவையும் தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கத்திலேயே செயல்பட்டுள்ளார்கள் என்று குற்றம் சாட்டினார். அவரது இந்த கூற்று நீண்ட காலமாக தமிழ் அரசியல் வட்டாரங்களில் நிலவி வரும் போருக்கு பிறகான அரசியல் பிழைப்பு கலாச்சாரம் என்ற விமர்சனத்தை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அர்ஜுனா ராமநாதன் மேலும் சுட்டிக்காட்டியது, புலம்பெயர் சமூகத்தின் சிலர் இத்தகைய அரசியல்வாதிகளின் பின்னணியில் இருந்து இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் மக்களை ஏமாற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பதை குறித்தது. இது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. ஏனெனில் புலம்பெயர் சமூகமே பல வருடங்களாக தமிழர் பிரச்சனையின் நிதி மற்றும் அரசியல் ஆதாரமாக இருந்து வருகின்றது. அந்த சமூகத்துக்குள் உருவாகியுள்ள நம்பிக்கை இழப்பை அவர் வெளிப்படையாக சுட்டிக்காட்டியுள்ளார். அர்ஜுனா மேலும் குறிப்பிடுகையில், ஐநா அமர்வுகளில் எனது வருகை சிலருக்கு பிடிக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் இதுவரை தமிழர் பிரச்சனைகளை வைத்து உருவாக்கிய பொய்கள் மற்றும் பிழைப்பு கதைகள் வெளிப்பட்டுவிடும் என்ற அச்சம் காரணம். இது ஐநா அரங்கில் மட்டுமல்லாமல் இலங்கையின் உள்நாட்டு அரசியல் வட்டாரத்திலும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. பல விடயங்களை இப்போதைக்கு வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் கூடிய விரைவில் அனைத்தையும் அம்பலப்படுத்துவேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அர்ஜுனா ராமநாதன் தற்போது பிரான்சில் புலம்பெயர் மக்களுடன் நேரடி சந்திப்பை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டுள்ளார். அவர் கூறுகையில், வார இறுதி நாட்களில் புலம்பெயர் மக்களுடன் சந்திப்புக்கான ஒழுங்கமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் என்னிடமிருந்து எதிர்பார்க்கும் விஷயங்களை நேரடியாக கேட்க விரும்புகின்றேன். இந்த முயற்சி நீண்ட காலமாக புலம்பெயர் சமூகத்துடனான இலங்கை அரசியல்வாதிகளின் உறவை புதிய திசையில் நகர்த்த முயற்சியாக கருதப்படுகின்றது. அர்ஜுனா வெளிநாடுகளில் வாழும் தமிழர் சமூகத்துடன் நேர்மறையான உரையாடலை ஆரம்பிக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தேசங்களிலும் இலங்கையிலும் சிலருக்கு நான் பிடிக்கவில்லை. அவர்கள் என்னுடைய புலம்பெயர் மக்களுடனான சந்திப்பு தோல்வி அடையும் என்று காத்திருக்கின்றார்கள். வெளிநாட்டில் புலம்பெயர் மக்களால் விரட்டப்பட்டேன் என்ற தலைப்பை வெளியிட அவர்கள் ஆவலாக உள்ளனர். அவர்களின் இந்த வாக்குமூலம் அரசியல் எதிரிகளுக்கும் புலம்பெயர் செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான மனநிலையை வெளிப்படுத்துகின்றது. இது அர்ஜுனா தனது அரசியல் பயணத்தில் எதிர்கொள்ளும் நம்பிக்கையின் சவாலையும் தெளிவாக காட்டுகின்றது. இலங்கையின் தமிழர் பிரச்சினை சர்வதேச மேடைகளில் பேசப்படும் போதெல்லாம் புலம்பெயர் தமிழர் சமூகத்தின் தாக்கம் முக்கியமாக இருக்கும். ஆனால் அர்ஜுனா சுட்டிக்காட்டியபடி சிலர் இந்த பிரச்சனையை தனிப்பட்ட நிதி மற்றும் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவது தற்போது வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஒரு பிரச்சனை. இது புலம்பெயர் சமூகத்தின் நம்பகத்தன்மையை சவாலுக்கு உட்படுத்தி உண்மையான மனித உரிமை போராட்டத்தை அரசியல் வணிகமாக மாற்றும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. அர்ஜுனாவின் வெளிப்படையான பேச்சு புலம்பெயர் அரசியல் வட்டாரங்களில் சுய பரிசீலனைக்கு வழிவகுக்கும் ஒரு புதிய குரல் என்று பார்க்கப்படுகின்றது. அர்ஜுனா ராமநாதனின் ஜெனீவா உரையும் பிரான்சில் புலம்பெயர் மக்களுடனான சந்திப்புக்கான திட்டமும் இலங்கை அரசியலில் ஒரு புதிய சிந்தனை போக்கின் ஆரம்பம் என்று கருதப்படுகின்றது. அவர் பாரம்பரிய தமிழ் தேசிய அரசியலின் வழக்கமான மௌனத்தையும் அரசாங்கத்தின் இரட்டை நிலையையும் சவாலுக்கு உட்படுத்தியுள்ளார். அதே சமயம் புலம்பெயர் சமூகத்துடன் நேரடி உரையாடல் மூலம் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் முயற்சி எடுத்துள்ளார். இந்த முயற்சிகள் வெற்றி பெற்றால் இது எதிர்காலத்தில் இலங்கை புலம்பெயர் உறவுகளுக்கான ஒரு புதிய திசை அமைக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த சூழலில் அண்மையில் ஜெனீவாவில் நடைபெற்ற மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் இலங்கைக்கான தீர்மானம் மீண்டும் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து நாடாளுமன்றத்திலே அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அத்தகைய விமர்சனங்களில் முக்கியமானதாக அமைந்தது மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையில் வெளிப்படுத்திய கருத்துக்கள். நாமல் ராஜபக்ச போக்குவரத்து, நெடுஞ்சாலை, துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகளின் அமைச்சின் குறை நிரப்பு மதிப்பீட்டு விவாதத்தின் போது உரையாற்றினார். ஜெனீவாவில் அரசாங்கம் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு
புலம்பெயர் தமிழர்களையும் புலிகள் அமைப்பு ஆதரவாளர்களையும் சந்தோஷப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது என்று கடுமையாக குற்றம் சாட்டினார். அரசாங்கம் வாய்மொழியாக ஐநா தீர்மானத்தை எதிர்த்ததாக சொல்லிக் கொள்கின்றது. ஆனால் அதே சமயம் அந்த தீர்மானம் வாக்கெடுப்பு இன்றி ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதுவே அரசாங்கத்தின் இரட்டை நிலைமையை காட்டுகின்றது. உண்மையில் எதிர்க்க நினைத்திருந்தால் வாக்கெடுப்பை கேட்டு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கலாம். 2025 செப்டம்பர் ஜெனீவாவில் நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 60வது அமர்வில் இலங்கையை சார்ந்த தீர்மானம் வாக்கெடுப்பு இன்றி ஒருமனதாக நிறைவேறியது. அந்த தீர்மானம் இலங்கையில் நீதிமுறை சீர்திருத்தங்கள், காணாமல் போனோர் விசாரணைகள் மற்றும் மனித உரிமை பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து வலியுறுத்துகின்றது. இது இலங்கைக்கு எதிராக அல்ல, ஆனால் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் குறித்து நினைவூட்டும் தீர்மானமாகவே பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் நாமல் ராஜபக்ச போன்ற பிரமுகர்கள் இதை அரசாங்கத்தின் பலவீனமாக, வெளிநாட்டு நிலைப்பாடாகவும் சர்வதேச அழுத்தத்துக்கு அடிபணியும் போக்காகவும் விமர்சிக்கின்றார்கள். இது இரட்டை வேடமா, அரசாங்கத்தின் வெளிநாட்டு தந்திரமா என்று நாமல் ராஜபக்ச தனது உரையிலே கேள்வி எழுப்பினார். ஏன் அரசாங்கம் இரட்டை வேடம் போடுகின்றது? யாரை சந்தோஷப்படுத்த போகின்றது? புலம்பெயர் தமிழர்களையா அல்லது புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்களையா? இல்லையெனில் ஒரு மனதுடன் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள். இந்த கேள்வி அரசாங்கத்தின் வெளிநாட்டு கொள்கை நிலைப்பாட்டை சவாலுக்கு உட்படுத்துகின்றது. சில அரசியல் விமர்சகர்கள் தற்போது ஆட்சியில் உள்ள அரசு மேற்கத்திய நாடுகளின் நிதி ஆதரவையும் அதே சமயம் உள்நாட்டு தேசியவாத ஆதரவையும் ஒரே நேரத்தில் தக்க வைத்துக் கொள்ள முயல்கிறது என்று குறிப்பிடுகின்றனர். இது அரசாங்கம் இரட்டை அரசியல் உக்தி மேற்கொள்கிறது என்ற குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கின்றது. நாமல் ராஜபக்ச குறிப்பிட்ட புலம்பெயர் தமிழர்களையும் புலிகள் ஆதரவாளர்களையும் மகிழ்வித்தல் என்ற குற்றச்சாட்டு சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒன்று. ஐரோப்பா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வாழும் புலம்பெயர் தமிழ் சமூகங்கள் ஐநா அமர்வுகளில் இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களுக்கு ஆதரவாக பெரும் அழுத்தம் மற்றும் அரசியல் தலையீடுகளை மேற்கொண்டு வருகின்றன. இது இலங்கையின் வெளிநாட்டு கொள்கை மற்றும் மனித உரிமை தொடர்பான முடிவுகளில் முக்கிய பாதிப்பை எடுத்து காட்டுகின்றது. எனவே அரசாங்கம் இந்த சமூகத்துடனான உறவை மென்மையாக்கும் முயற்சியில் இருப்பதாக நாமல் சுட்டிக்காட்டியிருப்பது அரசியல் உண்மைக்கான பிரதிபலிப்பாக பார்க்கப்படுகின்றது. நாமல் ராஜபக்ச உரையின் இறுதியில் எதிர்க்கட்சியினையும் சாடியுள்ளார். நீங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது அபிவிருத்தி திட்டங்களை பொறாமையுடன் எதிர்க்காமல் இருந்திருந்தால் இன்று அந்த நெடுஞ்சாலைகள் ஜனாதிபதி திறந்து வைத்திருக்கலாம். ஆனால் இப்போது கிராமிய வீதிகளை அமைப்பது நல்லது என்று கூறுவது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். அவர் அரசியல் போட்டிகளுக்குள் அபிவிருத்தி திட்டங்களை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தும் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இலங்கை தற்போது ஐநா, சர்வதேச நாணய நிதியம் மற்றும் பல மேற்கத்திய நாடுகளுடனான நெருங்கிய உறவை புதுப்பிக்க முயற்சி செய்கின்றது. இந்த நிலையில் ஜெனீவா தீர்மானம் தொடர்பாக அரசாங்கம் எடுத்துக்கொண்ட மௌன அனுமதி சர்வதேச உறவுகளை தந்திரமான சமரசம் என்று சிலர் விளக்குகின்றனர். ஆனால் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட தேசியவாத வட்டாரங்கள் இதை தேசிய சுய மரியாதைக்கு எதிரான பலவீனமான முடிவு என கருதுகின்றன. ஜெனீவா மனித உரிமை தீர்மானத்தை சுற்றியுள்ள அரசியல் விவாதம் இலங்கையின் வெளிநாட்டு கொள்கை, உள்நாட்டு அரசியல் மற்றும் தமிழ் பிரச்சனை ஆகிய மூன்றின் சந்திப்பாக உள்ளது. நாமல் ராஜபக்சவின் குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் இரட்டை வேடம் குறித்த கேள்விகளை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இந்த நிலையில் அரசாங்கம் உண்மையில் சர்வதேச உறவுகளை சமநிலைப்படுத்த முயற்சியிலா அல்லது வெளிநாட்டு விமர்சனங்களை தணிக்கும் நயவஞ்சக அரசியலிலா ஈடுபட்டுள்ளது என்பதை எதிர்கால அரசியல் விவாதத்தின் மையமாக உள்ளது.